நம்ம நைட் 1 மணிக்கு பார்த்திருப்போம். ஈரான், இஸ்ரேல் மேல பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருக்கிறாங்க. டெல் அவிவ் பகுதி, இது போல பகுதிகள்லாம் பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. அதுல அதிகமான நபர்கள் இடிபாடுகள்ல சிக்கியிருக்காங்க. அதாவது இடிபாடுகள்ல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற வேர்ட நம்ம ஹைலைட் பண்ணோம். இது போல விஷயங்கள் தினந்தோறும் காசாலருந்து வரும். இது போல தாக்குதல் நடந்திருக்கு. இடிபாடுகள்ல மக்கள் சிக்கியிருக்காங்க. மீட்டெடுக்கும்போது திரும்பி தாக்குதல் நடந்துருச்சு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்ப அந்த செய்திகள் இப்ப இஸ்ரேலுக்குள்ளேயும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம நாட்டை சேர்ந்தவங்க 26,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இஸ்ரேல்ல இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதே போல ஈரான்லயும் தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இஸ்ரேல் தரப்பு வந்து ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளோட நாட்டை சேர்ந்தவங்க 4,000 நபருக்கும் மேல ஈரான்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இரு நாடுகள்லயும் நம்மளோட மக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸோ இது போல பிரச்சனை, அதாவது வார்ங்கிறது எஸ்கலேட் ஆகுது. முன்னாடி வார்னிங் கொடுத்து எல்லாத்தையும் இவாக்குவேஷன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இது போல செஞ்சாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள், மத்த நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருக்கலாம். திடுதுப்புன்னு தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் பல நாடுகள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ வார்னிங் குடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற பேச்சே இப்ப இல்ல. போர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புல இருந்து. அதாவது ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில பகுதிகள் தெஹ்ரான்ல திரும்பி தாக்குதல் நடந்தது. திரும்பவும் நியூக்ளியர் ஃபெசிலிட்டில தாக்குதல் நடந்திருக்கு. ஃபார்டோ நியூக்ளியர் பிளான்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. பட் ஆனா அங்க நியூக்ளியர் கண்டாமினேஷன்ல இல்ல. மைனரான டேமேஜ் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு விமானம், இஸ்ரேலை சேர்ந்த ஒரு விமானம் F-16, F-35 அப்படிங்கிறதோட ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஈரானை டச் பண்ணா அது அவ்வளவுதான் அப்படிங்கிறதோட வந்து பண்ணி எப்பேற்பட்ட விமானமா இருந்தாலும் சரி, F-35 இருந்தாலும் சரி, இப்போ ஈரானை டச் பண்ணிச்சு, பார்டரை டச் பண்ணிச்சுன்னா அது அவ்வளவுதான் அப்படிங்கிறதோட புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த விமானம் வந்து பாத்தீங்கன்னா கிராஷ் லேண்ட் ஆயிருந்திருக்கு. இது ஈரானோட விமானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்தே ஒரு விமானம் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது ஏன் நான் ஹைலைட் பண்றேன் அப்படின்னா, ஒரு விமானம் லாஸ் ஆயிருக்கு. இந்த அட்டாக்ஸ் பண்றாங்க இல்லையா இஸ்ரேல், அது எல்லாமே ஈராக்லயே நின்னுதான் அட்டாக் பண்ணும். ஈராக் பகுதியிலேயே நின்னுதான் ஈரானோட பகுதிகள் அட்டாக் பண்ணும். ஸோ ஈரானோட மேற்கு பகுதிகள் மட்டும்தான் பாதிப்படைய ஆரம்பிக்கும். ஈரானுக்குள்ள என்ட்ரானா மட்டும்தான் இஸ்ரேல்னால பெருமளவுல ஈரான்ல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும். ஏன்னா மிசைல்ல ஃபியூயல் தேவை. ஈராக்லயே நின்று ஏவுறாங்க அப்படின்னா அந்த மிசைல்ல அதிக அளவுல பேலோடு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், ஃபியூயல் அதிகமா இருக்கும். ஏன்னா லாங் ரேஞ்சுங்கிறதுனால ரொம்ப தூரம் போய் அட்டாக் பண்ணேன்னு இப்ப திரும்பவும் அமெரிக்க தரப்புல இருந்து 300க்கும் மேற்பட்ட மிசைல் அப்படின்னு சில மீடியாக்கள் 100க்கும் மேற்பட்ட மிசைல்கள் ஹெல்ஃபயர் மிசைல்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ இஸ்ரேல் என்னதான் ஏவினாலும் பேலோடு கம்மியா தான் இருக்கும். இப்ப ஈரான்லயே போய் அட்டாக் பண்றாங்கன்னா தான் பேலோடு அதிகமா வச்சு அனுப்ப முடியும் மிசைல்ல. ஸோ இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாம மிசைலோட வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணும். ஏன்னா இவங்க ரீஃபியூலிங் டேங்கர் எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தொலைதூரம் 1500 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி போய் லான்ச் பண்ணும்போது மிசைலையும் கம்மியா தான் எடுத்து போக முடியும். அந்த மிசைலோட வெயிட்டும் கம்மியா தான் இருக்கும். அது போக பேலோடும் கம்மியா தான் இருக்குன்ற போது நினைச்சபடியான ஒரு இழப்புகளை ஏற்படுத்த முடியாது. இப்ப இதுக்குதான் இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, மொசாட் ஏஜென்ட்ஸை வச்சு ஈரான்குள்ளேயே தொடர்ந்து செகண்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாக்குதல் பண்ணலாமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிறாங்க. எப்படி ரஷ்யால மக்கள் இறங்கி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதே போல இங்க ஈரான்லயும் மக்களை இறங்கிட்டாங்க. அதாவது நெத்தன்யாகு அவர்கள் ஈரான் மக்கள் ஒன்றிணையுங்கள் அப்படிங்கிற சொன்னாரு. அங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற கேள்விகள் வருது. அரசாங்கத்துக்கு எதிராக இல்ல, அரசாங்கத்துக்கு ஆதரவா உல்டாவா நடந்துட்டு இருக்கு. ஏன்னா மொசாட் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பகுதிகள், அதாவது வீடு மாதிரி இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி, அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ட்ரோன்கள் வெளியே போகுது. இதை பார்த்தோன்னே மக்கள் பிடிச்சிட்டு இங்க இருந்து ட்ரோன்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பல மொசாட் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற சொல்றாங்க. பல ஏஜென்ட்ஸை ஈரான் வந்து கைது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, சிமிலராகவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் சைட்ல போட்டோஸ் லோடா இருக்கும். ஸோ இந்த ட்ரக்ல வந்து அதிக அளவுல ட்ரோன்களோட வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஈரானோட மக்கள் ஒருங்கிணைச்சிட்டாங்க அப்படின்னா அது வீழ்த்துறது ரொம்ப சிரமமாயிரும். எப்பவுமே இந்த மிஸ்கால்குலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு பயம், இஸ்ரேல் அடிச்சாங்கன்னா மிக பெருமளவில் அடி உலகம், காசாவை போட்டோ எடுத்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து வரும். ஸோ இஸ்ரேலை காமிச்சுதான் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும்.
இப்போ இஸ்ரேலுக்கே நார்மலா இப்போ சொல்ல வரேன், இந்த ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பேசும்போது, கை ஆடுது, வாய் ஆடுது, கால் ஆடுது, கண் ஆடுது அப்படிங்கிறது போல கதை கதையா பேசுவாங்க இல்லையா? அவரு கொஞ்சம் வயசானவரு உட்காந்து பேசும்போது ஏதோ ஒண்ணு இருக்கிறது, ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட இருக்கும். பட் ஆனா ஸ்போக் பர்சன் இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அபு உபைதா அவர்கள் அவர் பேசும்போது ஒரு தடவை கூட கையாடி நான் பார்த்ததே கிடையாது. நான் நிறைய ஸ்டேட்மெண்ட் அவர் விடுவார். இப்போ ஐடிஎஃபோட ஸ்போக் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது கை நடுங்குதுக்கு அப்படியே எடுத்து பேக்கெட்குள்ள விட்டாரு. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடுங்குதுன்னா அதை மறைக்கிற ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இதுதான் செய்வாங்க. அது நார்மலா இதானா அது வேற ஏதாவது ஒரு இதா இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு ஷிவராக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்ப இழப்புகள் பெருமளவுல இஸ்ரேலுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ செகண்ட் டைம் இஸ்ரேல் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாங்க. செகண்ட் டைம் ஈரான் திரும்பவும் இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. திரும்பவும் பல பகுதிகள் இஸ்ரேல் முழுக்க அலர்ட் தான். அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அதாவது இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையிலேயே சொல்லியிருப்போம். இஸ்ரேலுங்கிறது குட்டியூண்டு நிலப்பரப்பு. அந்த இஸ்ரேல்ன்ற அந்த நிலப்பரப்புக்குள்ள வந்து விழுந்துச்சுனாலே இழப்பு தான் இஸ்ரேலுக்கு. ஏன்னா பயங்கரமான இழப்புகள் ஏற்பட்டுரும். ஆனா ஈரான்ங்கிறது நிலப்பரப்புல பெருசு. இவங்க துல்லியமா போய் ஒரு ஒரு இடத்துலயும் கொண்டு போய் தாக்குதல் பண்ணாதான் இழப்புகள் ஏற்படுத்த முடியும். ஏன்னா அந்த பகுதியில் அடிச்சாதான் இழப்புகள் ஏற்படுத்த முடியும். இல்லைன்னா சிக்கலாகி போயிடும். ஆனா ஆனா இதே இஸ்ரேலுக்கு வந்து பண்ண எங்க அடிச்சாலும் இழப்புகள் தான். ஸோ அந்த ஒரு காரணத்தினால காலி பகுதி, கோலன் ஹைட்ஸ் பகுதி, டெல் அவிவ் பகுதி, ஒரு பகுதியை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான தாக்குதல். ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட மிசைல்கள், 100க்கும் மேற்பட்ட மிசைல்கள், கம்பைன்டு ஸ்ட்ரைக், ட்ரோன் தாக்குதல் அப்படிங்கிறது போல செய்யறதுனால மேபி ஐடிஎஃபோட ஸ்போக் பர்சனோட கை நடுங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இது இன்னும் பல நாடுகளுக்கு தொடரும் அப்படிங்கும் போது இது யாரு போய் முதல்ல வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரிதான் யாரு போய் வந்து ஃபர்ஸ்ட் பேசுறது அப்படிங்கிறது போலதான் இருக்கும். எப்படி உக்ரைன் ரஷ்யா கூட பேச ஆரம்பிச்சாங்களோ அதே போல இஸ்ரேல் ஈரான் கூட பேச ஆரம்பிப்பாங்களா? ஸோ அப்படி பேசுறாங்க அப்படின்னா பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு நாடுக்கான கோரிக்கை இல்ல அந்த நாட்டுக்கான ஒரு பிரச்சனையை திரும்பவும் ஈரான் இஸ்ரேல் கிட்ட முன்வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இப்ப இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனை அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அது பாலஸ்தீன் பார்டர் தான். இஸ்ரேலுங்கிறது ஒரு நாடு, பாலஸ்தீன்ங்கிறது ஒரு நாடு அப்படிங்கிறது போல உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நோக்கி தான் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சில அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ இஸ்ரேல் கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆயுதங்கள் இருக்கு. டேவிட் ஸ்லிங் ஷாட், எக்ஸோ அட்மாஸ்பியரிக்ல வச்சு நாங்க மிசைல்களை வந்து தடுக்கிறோம் அப்படிங்கிறது போல இமேஜஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதாவது ஒரு மிசைல் 2 மிசைல் 5 மிசைல் 10 மிசைல் வந்ததுன்னா இன்டர்செப்ட் பண்றாங்க. இது போல அயன் டோம் வேலை செய்யுது இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. வராது 100 மிசைல் வருது, அதுல ஒன்னதான் இன்டர்செப்ட் பண்ணிக்குது. இது பண்ணலாம், ஒரு மிசைல் பண்ணலாம். அது டீகாயா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்போ ஒரிஜினல் மிசைல் வந்து உள்ள விழுந்துருச்சுன்னா இப்ப 100 மிசைல் வேணா அது 10 மிசைல் தான் ஒரிஜினலா இருக்கலாம், 20 மிசைல் தான் ஒரிஜினலா இருக்கலாம். மற்ற மிசைல்லாம் இப்ப இம்பாக்ட் ஆனாலே அந்த அளவுக்கு சேதம் ஏற்படும். ஏன்னா ஒரு மிசைல் இம்பாக்ட் ஆகி அந்த ஆர்க் ஷேப்ல எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோஷன் வருது ஈரானோட மிசைல்கள் அப்படிங்கிறத ஒரு வீடியோ சைட்ல லோட் ஆயிருக்கும். அதை ஸ்லோ பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆர்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்ட் வேவ்லயே சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்லாம் டேமேஜ் ஆகும். இந்த ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் 3000 ரக குண்டுகள் இருக்கு இல்லையா, அதாவது வெயிட் பேலோடு இஸ்ரேல்னால இந்த அளவுக்கு பேலோட கொண்டு போய் ஈரான்ல போட முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. இந்த பதிவோட தொடக்கத்துல நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த அளவுக்கு வெடி விபத்தை இஸ்ரேல்னால ஏற்படுத்த முடியாது. ஆனா ஈரான்னால உக்காந்தாட்டுல இருந்து மிசைலை ஏவி இது போல செய்யறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ மிசைல் தொழில்நுட்பத்துல மிக பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி அவங்களோட டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான் இவங்க காட்டுறாங்க. ஏர் சூப்பர் மர்சி அவங்களோட டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறது ஒண்ணும் இல்ல. F-35 டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா பல சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க இது F-35 அப்படிங்கிறது போல. சிலர் F-16ங்கிறாங்க, இன்னும் சிலர் இல்ல அது ஈரானோட விமானம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து தாக்கப்பட்ட விமானத்தோட லொகேஷன்லாம் நாங்க எங்கேயும் சொல்லல, ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கலாம் சொல்றாங்க. பட் இருந்தாலும் அது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. உறுதிப்படுத்தினாங்க அப்படின்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த ஏர் டாமினன்ஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்களை யூஸ் பண்ணி விமானங்களை யூஸ் பண்ணி போர் விமானங்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட மிசைல்கள் இருக்கு அப்படிங்கறத காட்டுறாங்க. மேற்கு வந்து பாத்தீங்கன்னா அது எதுவும் காட்டல, அமைதியா இருக்காங்க. அவங்க கிட்டயும் மிசைல்ஸ் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல இந்த ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல் யூஸ் பண்றாங்க. மற்றபடி ரஷ்யா ஈரான் கிட்ட இருக்கிற மாதிரியான மிசைல்கள் அவங்க யூஸ் பண்ணல. அது போல இருக்கு அப்படின்னா அத இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்ட் பண்ணுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா இவங்களோட மிசைல்கள் எல்லாத்தையுமே
ஹைப்பர்சோனிக் மிசைல், நார்மலான மிசைல் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு நாடுகள் படிக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட வந்தாங்க, உடனே மேல 2 வச்சு அனுப்பிச்சு விட்டோம் பாகிஸ்தானை. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க மதவாரியா எடுத்து பாக்குறத விட்டுட்டு, இது வந்து அமெரிக்கனோட ப்ராக்சிஸ். அமெரிக்கா தன் ஆயுதத்தை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பகுதிகள்லயும் இருக்கக்கூடிய நாடுகளை பயன்படுத்தி, இஸ்ரேலும் ஒரு பான் தான், உக்ரைனும் ஒரு பான் தான், பாகிஸ்தானும் ஒரு பான் தான். 3ம் சமம் தான் அமெரிக்காக்கு. இதுல நம்ம வேணா மத்தபடி பேசிக்கலாம். பட் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் ஒரு பான் எட்டு வந்து நம்ம கிட்ட ஏர் பேட்டில் என்கேஜ் பண்ணி பார்த்தாங்க. ரஷ்யாவோட சுகாய் விமானங்கள், சுகாய் Su-30 ரக விமானங்கள் F-16 எப்படி காம்பேட் பண்ணுது? ஏன்னா உக்ரைன் கிட்ட அதிக அளவுல F-16 கொடுக்குறாங்க, மேற்கு நாடுகள் கிட்ட அதிக அளவுல F-16 இருக்கு. F-16க்கு தான் அதிக அளவுல உதிரிபாகங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், கொடுக்க முடியும், தங்கு தடை இல்லாம சப்ளை பண்ண முடியும் F-16க்கு. ஒருவேளை பேட்டில் என்கேஜ் ஆகுறாங்கன்னா இந்த அளவுக்கு என்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத. ரெண்டாவது நம்ம கிட்ட ரஃபேல் இருந்திருக்கு. சைனாவோட விமானங்கள் மேபி ரஷ்யாவுக்கு போடலாம், அது என்கேஜ் ஆச்சுன்னா பேட்டில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு பானை வச்சு ஒரு கேம் பிளே விளையாடி இருக்காங்க. இப்படியும் பார்க்கலாம், இப்படியும் சில அனலிஸ்ட் வந்து ஒரு கண்ணோட்டங்கள். இது போல யோசிக்கும் போது இது உண்மை அப்படிங்கிறத விட இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது என்ன ஏதுங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு தென்படும். அடுத்த பான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல். இப்ப இஸ்ரேலை வச்சு ஈரான் அடிக்கும் போது ஈரானோட மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், அதிக அளவுல மிசைல்கள், அதிக அளவுல ட்ரோன்கள் வருதுன்னா தாடு, பேட்ரியாட்டு, டேவிட் ஸ்லிங், அயன் டோம் அப்படி இப்படின்னு பல வச்சு விதை காட்டலாமா அப்படிங்கிற வச்சு பாக்குறாங்க. இப்ப அந்த மிசைல் எல்லாம் வரதை எப்படி இன்டர்செப்ட் பண்ணுது, ரேட் என்ன, விகிதம் என்ன, பண்ணுதா பண்ணலையா அப்படிங்கிற பல விஷயங்கள், பல டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கத்துக்கலாம். இப்போ இது போல விஷயங்களுக்காக இது போல பான்ஸை யூஸ் பண்றாங்களா? ஏன்னா இவங்கெல்லாம் பான்ஸ் தான். இந்த நாடுகளுக்கு அதுக்கு அதை விட வந்து ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறது யோசிக்கிறதுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ உக்ரைன் எடுத்தீங்கன்னா அப்படிதான். இப்ப இழப்புகள் இஸ்ரேலுக்கு தெரியும். இஸ்ரேல் ஒன்ஸ் ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னா அதிக அளவுல உயிர் சேதங்கள் நடக்கும், அதிக அளவுல இழப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரியும். தெரிஞ்சும் அந்த நாட்டோட தலைவரா இருக்கிறவங்க போர் வரக்கூடாது அப்படிங்கிற முடிவுகள் எடுக்க முடியுமானா முடியாது. அழுத்தங்களின் அடிப்படையில் இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது போல பலர் தரப்புல இருந்து பல கருத்துக்கள் வரத்தான் செய்யும். போர்னு வந்துருச்சு அப்படின்னாலே அப்படித்தான் இருக்கும். பட் ஆனா இப்ப இழப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இது தொடர்ந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா தொடர்ந்து படிக்க போறாங்களா, இல்ல உண்மையாலுமே இஸ்ரேலுக்கு என்ன தேவை? காசால பிரச்சனை, உள்ள ஆபரேஷன் பண்றாங்க, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்க ஈரானோட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு சம்மந்தமே எல்லாம் இஸ்ரேல் போய் ஈரான் அடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரதுனால இது போல ஒரு கண்ணோட்டங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ இஸ்ரேல் தாக்குதல் பண்ணாங்க. இப்போ பயங்கரமான தாக்குதல் இஸ்ரேல் கூட நடந்துட்டு இருக்கு. நைட் ஒரு அட்டாக் நடந்தது, இப்ப காலையில ஒரு அட்டாக் நடக்குது. காலையிலயும் வேவ் பை வேவா ஈரான் தரப்புல இருந்து லான்ச் பண்ணி விட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு சைடும் பயங்கரமான அட்டாக்ஸ் நடக்குது. ஆனா இழப்புகள் பேரிழப்புகளா இஸ்ரேலுக்கு மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல உயிர் சேதங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் லெபனானையும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லெபனான்ல இருந்தும் மிசைல்கள் அப்புறம் ட்ரோன்களை ஏவி விட்டுருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் லெபனான் மேலேயும் தாக்குதல் பண்றாங்க. ஸோ மல்டி ஃப்ராண்ட் வார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரேல்னால திரும்பவும் அவங்களோட டாமினன்ஸ் இந்த பகுதியில காட்ட முடியல அப்படின்னா அரபுலக நாடுகள் இதுக்கு மேல அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. அமெரிக்கானால கண்ட்ரோல் பண்ண முடியாது அரபுலக நாட்களை. இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தனால அமெரிக்காவோட நட்பு நாடுகளா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, அழுத்தங்கள் பேர்ல மற்றபடியான விஷயங்கள்னால அங்க எதுவும் செய்ய முடியாது. இது மிக பெரும் அளவுல இழப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு ஏற்படுத்தும். இப்போ பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்ற கூட்டணியில் எடுத்து பாத்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான் சைன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களோட முடிஞ்ச வரைக்குமான எஃபர்ட்ஸை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ்க்காக, அவங்களோட எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ்க்காக இது போல செய்யறாங்க. ஏன்னா சாங்ஷன்ஸ், ஃபுல்லா சாங்ஷன்ஸ், ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ், ஈரான் மேல சாங்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கனால இப்ப அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா, சவுத் கொரியா, அது எந்த மாதிரியான இழப்புகள் ஏற்படுத்தும், அது எண்ணிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி ட்ரை பண்ணாங்க, ராணுவ ஆட்சி கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஊன்சுக்கியூல அவர்கள் தூக்கி வெளியே போட்டாங்க சவுத் கொரியா மக்களை. இது போல விஷயங்கள்லாம். ஏன்னா சவுத் கொரியாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மற்ற நாடுகள் மாதிரி எல்லாம் கிடையாது. அதிக அளவுல பாலிடிக்ஸா மக்கள் சர்வசாதாரணமா பேசுவாங்க. எல்லா விதமான கருத்துக்களையும் ஈஸியா எடுத்துக்குவாங்க, பேசுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. இல்லப்பா அது தப்புப்பா, தப்புனா தப்பு, சரினா சரி அப்படிங்கிறது போல ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது போல ஒரு விஷயம் சவுத் கொரியால இருக்கு. அதனால அது போல ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியல. மேபி அது கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்ப மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் யுத்த பூமியா மாறிடுச்சு அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. இந்த சமயத்துல ஈரான் ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, யூஎஸோட நேவி முழுவதும் இப்ப இஸ்ரேல டிஃபெண்ட் பண்றதுக்கான பணியில இறங்கி இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
யமன் ஹவுதிஸ் கிட்டயே முடியலையப்பா அப்படிங்கிற கிளம்புன அமெரிக்கா இஸ்ரேல் கிட்ட ஒரு 10-15 நாள் கிட்ட ட்ரை பண்ணிட்டு இல்ல பில்லியன் கணக்கா செலவாகுது எங்களால முடியல அப்படிங்கிறது போல எல்லாம் கிளம்பிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். மிடில் ஈஸ்டும் அமெரிக்காவோட கைப்பிடியிலிருந்து விலக போகுதா இல்ல அமெரிக்கா இருக்க புடிச்சுக்க போறாங்களா தான் பானை வச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.